வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 12 பஸ் சிஸ்டம் இன் டிஜிட்டல் வேர்ல்டு பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன வீடியோவில் நம்பர் சிஸ்டம் இன் டிஜிட்டல் வேர்ல்டு பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பஸ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். மைக்ரோ கண்ட்ரோலர், பிஎல்சி, அப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் சிபியு, இதில் உள்ள அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த ஸ்லைடை பாருங்கள். இந்த படத்தில் ஒரு 7 படங்கள் காமிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா என்னுடைய ப்ரெசன்டேஷன் சரியில்லைன்னு அர்த்தம். நான் அதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும், நான் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த படத்தில் நம்ம சென்னையுடைய முக்கியமான லேண்ட்மார்க் ஒரு 7 லேண்ட்மார்க்கை கொடுத்துருக்குறோம். அதாவது மேலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை போர்ட், சென்ட்ரல் ஸ்டேஷன், எக்மோர் ஸ்டேஷன், சென்னை பீச், அதாவது மரீனா பீச், அப்புறம் கோயம்பேடு பஸ் ஸ்டேஷன், சென்னை ஏர்போர்ட், அப்புறம் புது கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினல். இது எல்லாமே 7 முக்கியமான லேண்ட்மார்க். இந்த லேண்ட்மார்க்குகளுக்கு இடையில் அதாவது ஒரு நிறைய மக்கள் டெய்லி இந்த ஒன்றுக்கு இடையில் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துக்கு மாறி மாறி, உதாரணத்துக்கு கிளாம்பாக்கத்துலேருந்து சென்ட்ரல்லேருந்து எக்மோர்லேருந்து பீச்லேருந்து கோயம்பேடு போயிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒரு பஸ் சிஸ்டம் ஒன்று பண்ணுவோம். எல்லா இடத்தையும் இணைக்கிற மாதிரி நம்ம ஒரு 8 லேன் ஒரு பஸ் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அந்த 8 லேன் ரோடில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். இப்போ நார்மலாக என்ன நடந்துகிட்ருக்கும் ப்ராக்டிக்கலாக அப்படின்னா, சென்னையில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நிறைய கார் போயிட்டுருக்கும். இந்த பக்கமாக போகும், அந்த பக்கமாக போகும். கிளாம்பாக்கத்துலேருந்து எக்மோருக்கு ஒன்று போகும், எக்மோர்லேருந்து ஒன்று சென்ட்ரலுக்கு போகும், வந்துகிட்டு இருக்கும். அதனால் சிட்டி ஃபுல்லாக டிராஃபிக். இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த எக்ஸ்பிரஸ் வேயில் ஒரு சில கண்டிஷன்ஸ் வைப்போம். அதாவது என்ன கண்டிஷன்னா, ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு ட்ரிப் மட்டும்தான் இருக்கணும். அதாவது கிளாம்பாக்கத்திலேருந்து சென்ட்ரலுக்கோ, அல்லது 1 to 1 வச்சுடுங்களேன், கிளாம்பாக்கத்துலேருந்து ஏர்போர்ட்டுக்கோ அல்லது பீச்சிலேருந்து எக்மோருக்கோ ஏதோ ஒன்று தான். 2 ட்ரிப் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸ்லி அலோடு கிடையாதுன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்தாப்பில் அது 1 to 1 தான் இருக்கும். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட்னு வச்சுக்கிடுவோம். அப்படி இந்த சிஸ்டத்தை நம்ம ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த அடுத்த படத்தில் பாருங்கள், நம்ம 8 லேன் ரோடு எக்ஸ்பிரஸ்வேன்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு 8 டாக்ஸி நம்ம அதுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த டாக்ஸியை பாருங்கள், அதனுடைய நம்பர்ஸ் 0லேருந்து 7 வரைக்கும் இருக்குது. 0 1 2 3 4 5 6 7. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இது ஒரு 8 பிட் பைனரி. நம்ம எலக்ட்ரானிக்ஸில் சொன்ன அதே 8 பிட் பைனரி வேர்டு அப்படிங்கிற மாதிரி 8 டாக்ஸியை நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த 8 டாக்ஸியும் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகலாம். அது போய் முடித்த உடனே அடுத்த இன்னொரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அடுத்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த 8 டாக்ஸிலையும் ஒவ்வொரு டாக்ஸிலையும் ஒரு ஆளை தான் ஏற்றிக்கலாம். அந்த ஒரு ஆள் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் மட்டுமே ஏற முடியும். அப்போ அந்த 8 டாக்ஸிலையும் 8 பேர் போகலாம். அதில் ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் ஒரு டாக்ஸியில் இருக்க முடியும் அப்படின்னு வச்சுடுங்க. இப்போது இந்த கண்டிஷனில் இப்போ நமக்கு கிளாம்பாக்கத்திலேருந்து சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு கிளம்புதுன்னு வச்சுடுங்க. அந்த ட்ரிப்பில் பாருங்கள், இந்த இதில் 7வது டாக்ஸிலேருந்து டாக்ஸி நம்பர் 0 வரைக்கும் பாருங்கள். 7லேருந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் ஆண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண், இந்த மாதிரி நம்ம போகிறாங்கன்னு வச்சுக்கணும். இந்த இதில் ஒரே நேரத்தில் இந்த 8 டாக்ஸியும் கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்பி அந்த 8 லேன் எக்ஸ்பிரஸ் வேயில் சென்ட்ரலுக்கு போகுதுன்னு வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம ஆண்களை எல்லாம் 1ன்னு மார்க் பண்ணிவிடுவோம். பெண்களை என்ன பண்ணுறோம், 0ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். அப்போ அதனுடைய இந்த ட்ரிப் ஷீட்டை ஃபில் பண்ணுறப்ப யார் யார் போனாங்க அப்படின்னு ஃபில் பண்ண என்ன பண்ணியிருப்பாங்க, கீழே பாருங்கள் இந்த படத்தில் 10110101. இது ஒரு 8 பிட் பைனரி வேர்டு. இந்த பைனரி வேர்டு மாதிரி
இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, கிளாம்பாக்கத்துலேருந்து சென்ட்ரலுக்கு இந்த பைனரி வேர்டு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 8 பேர் போகிறாங்க, 8 பேரில் 5 ஆண்களும் 3 பெண்களும் போகிறாங்க. ஸோ ஆண்களெல்லாம் 1ன்னு போட்டிருக்கோம், பெண்களெல்லாம் 0ன்னு போட்டிருக்கோம். அதான் கரெக்டாக பிட் நம்பர் 7லேருந்து பிட் நம்பர் 0 வரைக்கும் லெஃப்ட் டு ரைட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து இந்த ட்ரிப்பு முடிஞ்சு போச்சு. இந்த ட்ரிப் ஷீட் எழுதியாச்சு. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து சென்னை போர்ட்லேருந்து கோயம்பேடுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் எப்படி போகிறாங்க, ஆன் பென் 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 ஆன் ஆன் பென் பென். அதாவது இதனுடைய ட்ரிப் ஷீட் எப்படி இருக்கும், 1000 1100ன்னு இருக்கும். இதுதாங்க ஒரு பஸ் சிஸ்டம் இன் மைக்ரோ கண்ட்ரோலர் அல்லது கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற விதம். அதாவது சென்னையுடைய ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு ட்ரிப்பு தான் அலோடு. அந்த ட்ரிப்பு முடிஞ்ச உடனே அடுத்த ட்ரிப்பு போய்க்கிடலாம். அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு ட்ரிப்லேயும் ஒரு 8 பிட் வேர்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர். ஒரு 8 பேர் ஒரு டாக்ஸியில் போகிறாங்க அப்படின்னா இந்த 8 பேர் போகிற அந்த டாக்ஸி செட்டப்பை வந்து பைட்னு வச்சுக்கிட்டா அதில் போகிற அந்த வேர்டுடைய வேல்யூ 1ஆ 0வா அப்படிங்கிறது ஆனா பெண்ணாங்கிறத வச்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னா இது ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிஜிட்டல் டேட்டா கம்யூனிகேஷன், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். இதுதான் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்லேயும் ஒரு கம்ப்யூட்டர்லேயும் நடக்கிற விஷயம். ஸோ இதை மாதிரி எக்கச்சக்கமான ஸ்பீடில் நடக்குது. என்ன ஸ்பீடில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு 1,86,000 மைல்ஸ் பர் செகண்ட் அல்லது 2,97,842 கிலோமீட்டர் பர் செகண்ட். அதாவது இது என்னென்னா, நம்ம லைட்டுடைய ஸ்பீடு, எலக்ட்ரிசிட்டியுடைய ஸ்பீடு, அந்த ஸ்பீடில் கம்ப்யூட்டரில் உள்ள மதர் போர்டில் அதில் உள்ள பஸ் வழியாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடக்கிறது. அதில் ஒரு செகண்டுக்கு மெகா ஹெட்ஸ், ஜிகா ஹெட்ஸ் வரைக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இது உங்களுக்கு இந்த சிஸ்டத்தை அப்படியே நம்ம ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரில் பார்ப்போம். நம்ம முதல் மைக்ரோ கண்ட்ரோலர், ரொம்ப ஃபேமஸான மைக்ரோ கண்ட்ரோலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டெல் தயாரித்த 8085. எல்லாருமே இதை படிச்சிருப்பாங்க. ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரை பற்றி படிக்கிறப்ப எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே இந்த கண்ட்ரோலரை பற்றி படிச்சிருப்பாங்க. அதனுடைய பஸ் சிஸ்டம் தான் நம்ம இதில், அதனுடைய ஃபங்க்ஷனல் டயக்ராம் இதில் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலரில் இருக்கிற பஸ் வந்து டேட்டா பஸ். அந்த டேட்டா பஸ்ஸை பாருங்கள், இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டர், டெம்பரரி ரெஜிஸ்டர், ஃப்ளாக்ஸு, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டு, அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர், ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர், அட்ரஸ் டேட்டா பஃபர், அப்புறம் சீரியல் ஐஓ கண்ட்ரோல், அப்புறம் இன்டரப்ட் கண்ட்ரோல். இதை மாதிரி எல்லாத்துலேயுமே அது கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சென்னையில் எப்படி நம்ம ஒரு 7 முக்கியமான லேண்ட்மார்க்கை ஒரு எக்ஸ்பிரஸ்வே, 8 லேன் எக்ஸ்பிரஸ்வேல கனெக்ட் பண்ணலாமோ, அதே மாதிரி இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் ஒரு 8 லைன் உள்ள ஒரு டேட்டா பஸ்ஸில் இது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதற்கு இடையில் நம்ம சென்னையில் எப்படி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தோமோ, பீப்புள் கம்யூட் பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த பஸ்ஸில், இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் டேட்டா 8 பிட் டேட்டா 011010ன்னு ஏதோ ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது. அதுவும் எக்கச்சக்கமான ஸ்பீடில். இன்டர்நெட் ஸ்பீடெல்லாம் பார்ப்போம்ல, என்ன பார்ப்போம், எம்பிபிஎஸ், மெகா பைட்ஸ் பர் செகண்ட், அந்த மாதிரி ஸ்பீட்லலாம் இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டே இருக்குது. நம்ம கிளாக் ஸ்பீடுக்கு தந்தாலும் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. அடுத்தால இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இதில் அந்த அக்குமுலேட்டருக்கு மேலே பாருங்கள் டபுள் ஆரோ உள்ள ஒரு லிங்க் இருக்குது. டெம்பரரி ரெஜிஸ்டரில் சிங்கிள் ஆரோ தான் இருக்குது. ஃப்ளாக்ஸ்லேருந்து சிங்கிள் ஆரோ தான். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டுடைய அவுட்புட்டும் சிங்கிள் ஆரோ தான். ஆனால் ரெஜிஸ்டர்ஸ்க்கு பாருங்கள் சிங்கிள் ஆரோ தான். இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டருக்கு டபுள் ஆரோ இருக்குது. அது என்ன சிங்கிள் ஆரோ, அது என்ன டபுள் ஆரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டபுள் ஆரோனா அந்த பஸ்ஸுக்கும் அந்த பிரிஃபரலுக்கும், இது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருடைய பிரிஃபரல்ஸ், அந்த பர்டிகுலர் பிரிஃபரல். இப்போ உதாரணத்துக்கு அக்குமுலேட்டருக்கும் இந்த டேட்டா பஸ்ஸுக்கு இடையில் பை டைரெக்ஷனல் கம்யூனிகேஷன் இருக்குது. அதே இது டெம்பரரி ரெஜிஸ்டருக்கும் இந்த டேட்டா பஸ்ஸுக்கு இடையில் யூனி டைரெக்ஷனல். அது என்னென்னா, அந்த டேட்டா பஸ்ஸிலேருந்து டெம்பரரி ரெஜிஸ்டருக்கு மட்டும்தான் டேட்டா போகலாம். டெம்பரரி ரெஜிஸ்டர்லேருந்து டேட்டா பஸ்ஸுக்கு டேட்டா அனுப்ப முடியாது. அதே மாதிரி அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்குது. அதனுடைய அவுட்புட் பாருங்கள், அதுலேருந்து ஏஎல்யூவிலேருந்து டேட்டா பஸ்ஸுக்கு வேணால் டேட்டாவை சென்ட் பண்ண முடியுமோ தவிர, டேட்டா பஸ்லேருந்து ஏஎல்யூக்கு டேட்டாவை டைரெக்டாக சென்ட் பண்ண முடியாது.
அக்குமுலேட்டர் அண்டு டெம்பரரி ரெஜிஸ்டர் வழியாக தான் சென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆரோவுடைய மீனிங்கையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். டேட்டா 2 பக்கமும் போகுதா இல்லைனா ஒன் சைடு மட்டும் போகுதா அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தால் நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கிட வேண்டியதுன்னா, இந்த பஸ் சிஸ்டத்தில் ஒரு டைரக்ஷனுக்கோ அல்லது 2 டைரக்ஷனுக்கோ டேட்டாவை அனுப்புறது எல்லாமே பஃபர்ஸ். இதுக்கு பேர் வந்து அதற்கு பெயர் வந்து எஸ் கேட். ஒரு எஸ் கேட் தான். இன்புட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே அவுட்புட்டுக்கு போகும். ஆனால் இதில் பாருங்கள் ஏபிசி அப்படின்னு 3 பஃபர் இருக்குது. 3 பஃபர்லேருந்து அந்த பஸ்ஸுக்கு வந்து டேட்டா போகுது. அதிலேருந்து அந்த பஸ்ஸுலேருந்து எக்ஸ் ஒய் இசட்னு 3 பஃபர் இருக்குது. அதுக்கு டேட்டா இன்புட் ஆகுது. இந்த ஏபிசிலேருந்து அவுட்புட்டாக பஸ்ஸுக்கு போகுது. பஸ்ஸிலேருந்து இன்புட்டாக எக்ஸ்ஒய் இசட்டுக்கு டேட்டா வருகிறது. இது வந்து ஒரு பஃபர் எப்படி அனுப்புதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் வந்து கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு அடிஷ்னலாக ஒரு பின் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பஃபருடைய அவுட்புட்டை, அதாவது ஏபிசிங்கிற பஃபருடைய அவுட்புட்டை 0ல் இருக்கும் அல்லது 1ல் இருக்கும் அல்லது 3வது ஒரு ஸ்டேட், அதுக்கு பேர் வந்து ட்ரை ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ட்ரை ஸ்டேட்னால் ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட், அந்த ஸ்டேட்டில் வச்சுருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற பஃபருக்கு இன்புட்டில் வந்து 0வை அலோவ் பண்ணும் அல்லது 1 அலோவ் பண்ணும் அல்லது ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட்டில் வச்சு எந்த இன்புட்டையும் அதில் அலோவ் பண்ணாது. வெரி ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட்டில் வச்சுருக்கும். ஸோ இதுதான் இந்த கண்ட்ரோல் பின்னுடைய பர்பஸ். இந்த கண்ட்ரோல் பின் எப்போல்லாம் எனேபிள் ஆகுதோ அப்போல்லாம் டேட்டா அந்த இதுலேருந்து போகலாம். மற்ற நேரங்களில் அது டேட்டாவை அலோவ் பண்ணாது. இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், ஒரு லெக்சரர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அதை கேட்டுட்ருக்காங்க. இதில் வந்து இந்த லெக்சரர் ஒருத்தர் ஒரு மேபி ஒரு 40 ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறார். அப்போ அது வந்து 1 to many அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்கிற தகவலை நிறைய பேருக்கு போய் சேர்கிறது. அதுவும் இந்த பஸ் சிஸ்டத்தில் ஓகே. அடுத்தது 1 to 1, அதாவது அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கையை தூக்கிட்டு ஒரு டவுட் கேட்குறாரு. அதை வந்து லெக்சரருக்கு அந்த தகவல் வந்து கேட்குது. அவர் அதுக்கு கிளாரிஃபை பண்ணுறாரு. இது வந்து 1 to 1 கம்யூனிகேஷன். அதுவும் இந்த பஸ் சிஸ்டத்தில் ஓகே. ஆனால் மெனி டு 1, அதாவது என்ன மெனி டு 1னா, ஒரே நேரத்தில் ஒரு அத்தனை பேரும் அல்லது ஒரு 5-6 பேர் ஒரே நேரத்தில் டவுட்டு கேட்டாங்கன்னா அந்த லெக்சரரால் டவுட்டு என்னென்னு கேட்க முடியாது. அது ஒரு பெரிய கொலாப்ஸாக இருக்கும். அப்போ மெனி டு 1 இந்த பஸ் சிஸ்டத்துலேயும் நாட் அலவுடு. அதுதான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த படத்தை நம்ம போடணும். இந்த படத்தில் பாருங்கள், அதே தான் நம்ம பஸ் சிஸ்டத்துலேயும் நடக்குது. 1 to many அலோடு, 1 to 1 அலோடு, மெனி டு 1 நாட் அலோடு. அப்போ 1 to many எதில் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ரஸ் பஸ்ஸில் ஃபுல்லாக அந்த 1 to manyயை பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஒரு அட்ரஸை லேட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த அட்ரஸ் பஸ்ஸில் அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஒரு அட்ரஸை ப்ரெசென்ட் பண்ணும். அதாவது ஒரு 8 பிட் அட்ரஸை ப்ரெசென்ட் பண்ணும். அந்த அட்ரஸ் எந்த ப்ரிஃபரலுக்கு இருக்கோ அந்த ப்ரிஃபரல் மட்டும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். மற்ற ப்ரிஃபரல்ஸ் எல்லாம் அந்த அட்ரஸை ரீட் பண்ணும், ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஸோ இது வந்து 1 to many வந்து அட்ரஸ் பஸ்ஸில் பயன்படுத்துவாங்க. 1 to 1 எங்கே பயன்படுத்துவாங்கன்னா டேட்டா பஸ்ஸில் பயன்படுத்துவாங்க. டேட்டா பஸ் எப்போதுமே 1 to 1 தான். ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு ரிசீவ் பாயிண்ட்டுக்கு டேட்டாவை அனுப்புகிறது தான் அதனுடைய வேலை. இந்த ரெண்டுமே பஸ் சிஸ்டத்தில் இருக்குது. மெனி டு 1 நாட் அலோடு. ஏன்னா 2-3 அவுட்புட் வந்து அதுலேருந்து வந்து பஸ்ஸில் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த பஸ்ஸே கன்ஃபியூஷன் ஆகிரும், பஸ்ஸு மிஸ் ஆகிரும். ஸோ அதனால் மெனி டு 1 இந்த பஸ் சிஸ்டத்தில் நடைபெறாது. இந்த பஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதுனுடைய ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை ஸ்டேட்னா என்னங்கிறதும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்கள் சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.